கோபி இனியோட மனசை மாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு கடைசியா அவங்கள கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஆகாஷோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஆகாஷ் வாயில இருந்தே இந்த மாதிரி இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இனியாவை வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால இனியா ரொம்பவே மன கஷ்டத்தோட இந்த விஷயம் எல்லாத்தையுமே வீட்டுல வந்து பாக்கியா கிட்ட சொல்ல, பாக்கியா இப்ப கூட முழுக்க முழுக்க இனியாவுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இனியாவும் இதுக்கு முன்னாடி ஆகாஷ் கூட பழகுனது, தன்னோட அப்பா சொன்னது, தன்னோட அம்மா சொன்னது, பாட்டி சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்படியே தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே அமைதியா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. ஆனா சுதாகரோட வீட்டுல இருக்கவங்களோ கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பரபரப்பா செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு தேவையான துணிமணிகள் எல்லாத்தையுமே இனியாவையும் ஜெனியையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தது முதற்கொண்டு எல்லாத்தையுமே சும்மா செம்ம தடபுடலா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாக்கியாவுமே இனியா இதுல அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த கல்யாணத்தை அவ பண்ணிக்க தயாரா இருக்கா போலையேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்களுமே இந்த கல்யாணத்துல தன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தன்னால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுமே இந்த கல்யாணத்துல இனியாவை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபுட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கோபியோ ஈஸ்வரியுமே கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. ஆனா இன்னுமே இனியாவோட முகத்துல அந்த பழைய சிரிப்பு, ஏன் ஒரு துளி கூட சிரிப்பு சந்தோஷம் தெரியவே இல்லை. பட் இத கோபியோ ஈஸ்வரியும் கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா என்ன, பாக்கியா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சுதாகரோட பையன் எந்த அளவுக்கு மோசமானவங்கன்றது கூடிய சீக்கிரம் கோபிக்கோ ஈஸ்வரிக்கோ தெரிய வந்தா அவங்க இந்த முடிவுல மாற்றம் ஏதாவது கொண்டு வருவாங்களா, அப்படி இல்லைன்னா பணத்தாசையில இனியாவோட வாழ்க்கையை அவங்க வீணடிக்க போறாங்களா, அடுத்து இனியா இதே மாதிரி சைலண்டாவே இருந்து தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்க போறாங்களா என்ன, இனியா நிஜமாவே நிதிஷ் கூட தான் கல்யாணத்தை பண்ணிக்க போறாங்களா என்ன, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஆகாஷோட நிலைமை என்னதான் ஆகும், ஆகாஷும் இனியாவும் சேர வாய்ப்புகள் இருக்கா, ஒருவேளை பாக்கியாவே மனசாட்சி உறுத்துறதுனால அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சிருவாங்களா என்ன, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.